ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம லத்தாஸ் கைமனமில் பார்க்க போகிறது பைங்கன் பர்த்தா. கத்திரிக்காய் வச்சு பண்ணுற ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் இது. இது வந்து தோசை, அதுக்கப்புறமா சப்பாத்தி, இட்லிஸ் இது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது வந்து நம்ம கத்திரிக்காய் வச்சு செஞ்சோன்னு தெரியாது, அந்தளவு ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் இது. இந்த பெரிய கத்திரிக்காய் தான் நம்ம பைங்கன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அவுட்டர் ஸ்கின்னில் வந்து நல்லா ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு, எல்லா சைடும் ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை க்ரில் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நார்மலாக நம்ம அடுப்புலேயே வந்து வச்சு க்ரில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் எல்லா சைடுமே வேகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு 7 to 8 minutes ஆகும் இது நல்லா க்ரில் ஆகிறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு நம்ம டர்ன் பண்ணி விட்டு நல்லா இதை க்ரில் பண்ணோன்னா கடைசியில் இந்த மாதிரி நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். மேலே எல்லா இடமே நல்லா ஈவனாக குக் ஆகணும். இப்போ இந்தளவு நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். இங்கே ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நான் சீரகம் வந்து தாளிச்சிட்டு நல்லா பொடியாக கட் பண்ண ஆனியன்ஸ் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நல்லா பிங்கிஷ் கலர் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா இது வதங்கட்டும். அந்த டைமில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். இங்கே வந்து பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு ஒரு பீஸ் வந்து இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதுவும் ஒரே ஒரு காரத்துக்கு பச்சை மிளகாய் இதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நல்ல கொரகொரப்பாக ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ரொம்ப தண்ணி ஊற்றிலாம் அரைக்க வேண்டாம், நல்லா ஒரு செமி இதுக்கு அரைச்சாலே போதும். ஸோ இதையும் நல்லா உள்ளே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணவும் நம்ம வந்து சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு அது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் ஆனால் போதும். அதிலே வந்து நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இந்த பைங்கனில் பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. நம்ம ஹார்ட் அண்ட் போன் ஹெல்த்துக்கெலாம் ரொம்ப நல்லது. அனிமியா ப்ராப்ளமை ட்ரீட் பண்ணுறதுக்கெலாம் இந்த பைங்கன் வந்து ரொம்ப நல்லது. இப்போது நான் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து. ஸோ நல்லா சேர்ந்து மசிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம் இதை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் வந்து நல்லா ஆறி இருக்குது. ஸோ அந்த மேலே இருக்க அந்த பிளாக் கலர் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பல்ப்பை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். நமக்கு கத்திரிக்காயோட இது வந்து கையிலே ஸ்மாஷ் பண்ணி கூட போடலாம். ஆனால் சில பேருக்கு அது வாயில் வந்தால் பிடிக்காது அப்படிங்கிறவங்க மட்டும் மிக்சியில் வந்து லைட்டாக ஒரே ஒரு சுற்றி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்ல பல்ப்பெல்லாம் எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ கையிலே மேஷ் பண்ணி போடணுன்னாலும் போடலாம். இல்லைன்னா நமக்கு வாயில் வரக்கூடாது, அதோட டேஸ்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா ஜஸ்ட்டு மிக்சியில் வந்து அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சுற்றினா போதும், நல்லா அது மசிஞ்சிரும். ஸோ இன்றைக்கி வந்து நான் மிக்சியில் ஆட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் வந்து அப்படியே சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கையில் மேஷ் பண்ணி ஆட் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும் இந்த கிரேவி. ஸோ இப்போ நான் மிக்சியில் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரே ஒரு மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம கிரேவிக்குள்ளே சேர்த்துக்க போகிறோம். இப்போ மொத்தமாக அந்த மிக்ஸ் பண்ண பைங்கனை வந்து நல்லா அந்த கிரேவியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப கம்மியாக தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் ஜஸ்ட்டு அந்த மிக்சியை இது பண்ண தண்ணியை மட்டும் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும் இது. இப்போ வந்து நான் ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி வந்து இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் முன்னாலே ஆட் பண்ணால் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த கிரேவியில் இறங்கியிருக்கும். இதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து இந்த கிரேவி வந்து ஒரு 4 to 5 minutes நம்ம வதங்க விட்டுறலாம். ஒரு 4 to 5 minutes ஆனதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா சைடில் நல்லா எண்ணெய்லாம் தெளிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த அளவு வந்து நம்ம கிரேவி வந்து எண்ணெய் தெளிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணோன்னா நம்மளோட பைங்கன் பர்த்தா ரெடி ஆகிடுச்சு. இது கத்திரிக்காவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த கிரேவி வந்து கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கத்திரிக்காயில் நிறைய நியூட்ரியன்ஸும் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் வந்து நம்ம சப்பாத்திக்கு கிரேவி வச்சோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.